Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை அங்கிள். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே குக் பண்ணவே தேவை கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கான காரணங்களில் மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலைல கிளம்புற அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண முடியாது, ரெடி பண்ணாலும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டையே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ குக்கே பண்ண தேவையில்லாத பிரேக்ஃபாஸ்ட் ஆகும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. குயிக்காக 2 மினிட்ஸில் பண்ணுறது, 3 மினிட்ஸில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதையோ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்லேயே குக் பண்ணாமல் சாப்பிட்ற சில பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கான ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபீஸ், இந்த குக் பண்ணாத இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் என்னோட டயட் டைம் அப்போ நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வீட்லேயே இது சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இது சாப்பிட்டா நமக்கு வந்து நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்குமா, இது சாப்பிட்டா நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த குக்கே பண்ணாத பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கே பண்ண தேவையில்லாத ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். தேங்காயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது, சொல்லவே தேவையில்லை. நமக்கு இளநரை அப்படி எல்லாம் இருக்குது. இளநரை சீக்கிரத்துலேயே வந்து ஏஜ் ரொம்ப ஆகிறதுக்குள்ளேயே சின்ன வயசுலேயே வந்து தலைமுடியெல்லாம் வெள்ளையாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக 48 நாளைக்கு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த ஒயிட் ஹேர்லாம் பிளாக் ஹேராக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பழைய சித்த வைத்தியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. தேங்காயை வந்து நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட்றது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லி நம்ம குட் கொலஸ்ட்ரால் உள்ள ப்ராடக்ட்ஸு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ தேங்காவை நீங்கள் சும்மா உடச்சி சிலுசிலாக எடுத்து கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நார்மலாக அந்த லைட்டாக வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா உதிரியாக வரும், அதை கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால், அதை கூட நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ரொசீஜர் தான், பட் ஹெல்த்துக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இந்த தேங்காய். செகண்ட் சிம்பிளான குக்கே பண்ணாத ரெசிபி என்னன்னு கேட்டால் நான் ஜூஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸில் நிறையவே சத்து இருக்குது. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஒரு பேக்கெட் பண்ணி விற்கிற ஒரு ஜூஸில் காட்டிலும் நம்ம ஏரியா சைடு அந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட் வந்து அவைலபிளாக இருக்குது, என்ன ஃப்ரூட் வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் பண்ணி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எக்கும் எடுத்துக்கலாம். எக்கு அது கூடன்னு கிடையாது, நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம். ஸோ 2 எக்கை பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆம்லேட் போடும்போது கூட அதில் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அது ஃபுட் பர்னிங்க்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கம்பேர்ட் டு பெரிய வெங்காயம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளான குக்கே பண்ணாத வெயிட் லாஸ் ரெசிபியை கூட நம்ம வெயிட் லாஸுக்கு அண்ட் தென் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் குக்கே பண்ணாத ஒரு மெயினான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் தான். ஸோ நட்ஸில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூ இருக்கோ, விட்டமின் டி கம்மியாக இருக்கா, இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, இல்லை என்ன மாதிரி வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நட்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே அந்த விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அது வேகமாகவே கிளியர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதையும் மார்னிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் வந்து சீக்கிரமாகவே நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க நட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வால்நட் எல்லாமே மோஸ்ட்லி எடுத்திருக்கேன். வால்நட், ஆப்ரிகாட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாதாம், வால்நட், அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான நட்ஸ் இன்னொரு நட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி ராவாக எடுத்துக்கும் போது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லா
லஞ்சை கம்பேர் பண்ணும்போது டின்னர் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்னிங் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஹெல்த்தியான பீரியடில் நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கும் போது இன்னும் நமக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த 4th குக் பண்ணாத வெயிட் லாஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட். மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமா இல்லைனா விட்டமின் டி டிஃபிஷியன்சியா, விட்டமின் ஏ, விட்டமின் பி, இந்த மாதிரி ஹீமோக்ளோபின், இந்த மாதிரி என்ன டிஃபிஷியன்சி இருந்தாலும் அந்த டிஃபிஷியன்சியை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப வேகமாகவே இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ அது இந்த மாதிரி ஃப்ரூட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரூட்டாக தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 ஃப்ரூட்டெல்லாம் சேர்ந்து ஃப்ரூட் சாலடாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாதுளம்பழம் வந்து துவர்ப்பு சுவை. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் நறுச்சுன்னு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸில் வந்து ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் சாலட்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னா அதில் கொஞ்சம் நெல்லிக்காய் வந்து துருவி ஆட் பண்ணி அந்த ஃப்ரூட் சாலட்டில் சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஃபைனல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட் தான். ஸோ நார்மலாக நமக்கு என்ன மாதிரியான சிறுதானியம் பிடிக்குமோ அந்த சிறுதானியத்தை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது ரொம்பவும் நல்லது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ராவாக எடுத்துக்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பயிரோ இல்லை ஒரு கம்பையோ நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணி மட்டும் படிச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சுண்டல் கூட இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படி முளைக்கட்டி கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நார்மலாக முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கும் போது அதோட ஸ்மெல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். முளைக்கட்டாமல் எடுத்துக்கிறத விட முளைக்கட்டி ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிறுதானியத்தையும் உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் அதை முளைக்கட்டி அதை வந்து நீங்கள் நல்லா மாவாக அரைச்சி ஒரு அடை ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அடை கூடவே பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க இந்த 5 குக் பண்ணாத ரெசிபீஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ இதை நீங்கள் பேஸாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து குக்கே பண்ணாத பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் எப்படி நீங்கள் க்ரியேட்டிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட முடியுமோ அப்படி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து லீட் பண்ணணும்னு நினச்சா கூட நல்ல இந்த மாதிரியான சாப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அதர் வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.